அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஹபீஸ் கிச்சனில் சேமியா வச்சு செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம். 200 கிராம் சேமியா எடுத்து வச்சுருக்கேன். தடிமண் இல்லாமல் மெல்லிசாக இருக்கக்கூடிய சேமியா தான். கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து இப்படி ஒடிச்சு வச்சுருக்கேன். 10 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், 10 பாதாம் எடுத்து வச்சுருக்கேன், 7 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், 3 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், ஒரு 75 கிராம் சீனி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். எடுத்த 10 முந்திரியும் 10 பாதாத்தையும் பவுடர் பண்ணிடலாம். மிக்ஸியில் பவுடர் பண்ணியாச்சு. இதிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது தனியாக இருக்கட்டும். எடுத்து வச்ச சீனியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்றேன். எடுத்த 7 ஏலக்காவையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இதை பவுடர் பண்ணிடலாம். சீனியும் சேர்த்து மிக்ஸியில் பவுடர் பண்ணிட்டு வந்தாச்சு. இது இருக்கட்டும். இப்போ சேமியாவை நெய்யில் வறுத்து எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு பேன் வச்சுட்டேன். சூடேறட்டும். எடுத்து 3 ஸ்பூன் நெய்யையும் ஊற்றிடுறேன். நெய் மெல்ட் ஆகிருச்சு. எடுத்து சேமியாவை சேர்த்துடலாம். ஸ்லோ ஃபயர்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கிடுவோம். குறைவான தீயில வச்சு தான் வறுத்துட்ருக்கேன். 2 அல்லது 3 நிமிஷத்தில் சேமியா வறுபட்டுரும். நல்ல வாசம் வந்துருச்சு. பவுட்ரு பண்ண சீனி பாதாம் பவுட்ரு எல்லாத்தையும் சேமியாவோடு சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். சேமியாவோட எல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். பவுட்ரு பண்ண பாதாம் சீனி ஏலக்காய் எல்லாம் சேமியாவோட மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடுவோம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றி 2 பாதியாக பிரித்து வச்சுருக்கேன். சூடு ஆறட்டும். இப்போ நம்ம பண்ண போகிற ஸ்வீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுக்க முடியாது. அதனால் சின்ன சின்ன பவுல்லையாக செட் பண்ணிடலாம். கொஞ்சமாக சேமியா எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். ஒரு பவுலில் போட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து அழுத்தி வச்சிடுறேன். இதே மாதிரியே இன்னும் 2 பவுல்லையும் செட் பண்ணிடுறேன். வறுத்து எடுத்த சேமியாவில் ஒரு பகுதியை இப்போ 5 பவுலுக்கும் ஒரு பாக்ஸுக்கும் எடுத்திருக்கேன். நல்லா அழுத்தம் கொடுத்து அழுத்தி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாலை சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1/2 லிட்டர் பால் எடுத்து சூடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பால் நல்லா கொதித்து வரட்டும். கொஞ்சமாக பால் எடுத்து வச்ச கஸ்டர்ட் பவுடரில் ஊற்றிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிடுறேன். பவுட்ரு பண்ண பாதாம் முந்திரி இந்த பாலோடு சேர்த்துட்றேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். கஸ்டர்ட் பவுடர் கரைச்சிட்டேன். அதையும் பாலில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுறேன். ஆறின பாலில் இருந்து தான் கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கிறணும். அப்படி இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததும் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கணும். அப்படி இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நாலு ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறேன். நீங்கள் மில்க் மேட் கூட சேர்த்துக்கலாம்.
மில்க் மேட் சேர்த்து பண்ணும்போது இதை விட ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததும் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. 1/2 லிட்டர் பாலுக்கு 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தேன். எப்படி நல்லா திக்காக க்ரீமியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பவுலில் செட் பண்ண சேமியாவில் இந்த கஸ்டர்ட் மில்கை சேர்த்துடலாம். சூட்டோடையே சேர்த்துடணும். சூடு ஆறிடுச்சுன்னா கட்டியாக ஆரம்பிச்சிடும், இருவிரும். எல்லா பவுல்லையும் கஸ்டர்ட் மில்கை ஊற்றியாச்சு. இப்போ மீதமுள்ள சேமியாவையும் எல்லா பவுல்லையும் செட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அழுத்தம் கொடுக்காம லைட்டாக அழுத்தி செட் பண்ணிடலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்துட வேணாம். இதே மாதிரியே எல்லா பவுல்லையும் போட்டுடலாம். எல்லா பவுலுக்கும் சேமியா போட்டு செட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நட்ஸ், அதை தூவிடுறேன். பிஸ்தாவும் முந்திரியும் கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 3 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை கட் பண்ணி எடுத்து சாப்பிட முடியாது. ஸ்பூனை வச்சு அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதான். சேமியாவோட இந்த கஸ்டர்ட் மில்க் சேர்ந்தது எப்படி நல்ல க்ரீமியாக இருக்குன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன அளவுகளோட சேமியா பயன்படுத்தி செய்யக்கூடிய இந்த டெசர்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நவாபி சேமியா எப்படி வந்துச்சுன்னு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.